வாங்க, come in. Please உட்காருங்க. I think he is in the makeup room. ஹலோ ஜோகா சார், உங்களுக்காக சீஃப் கெஸ்ட் வெயிட் பண்றாங்க. ஓகே, நான் அதுக்குள்ள போய் டின்னர் ஏற்பாடு செய்றேன். ஓகே. சாரிங்க, just 5 minutes, okay? Just 5 minutes, okay? Just 5 minutes, okay? ஹலோ இந்திராஜி. ஹலோ. என்னங்க என்னவோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? அந்த கஸ்தூரிபாய் காலேஜ்ல இருந்தப்போ ஜெயில் வார்டன் மாதிரி உங்களை மிரட்டினா அதே செல்லப்பாதான், மறந்துட்டீங்களா? அப்படி சொல்லாதீங்க. அந்த காலேஜ் ஜெயிலும் இல்ல, நீங்க ஜெயில் வார்டனும் இல்ல. That's a nice college and you're a nice person. தேங்க்ஸ். ஓகே, எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கா நல்லா ஆக்ட் பண்ணேனா? என்ன இருந்தாலும் உங்க ஆக்டிங் முன்னாடி எனக்கு சாதாரணம் தான். நேனோ, இப்போ நீங்க ஆக்டிங்ல அசத்திட்டீங்க. My God, you're really great. Promise. 2-3 இடத்துல ஹார்ட் டச் பண்ணிட்டீங்க. நான் அழுதுட்டேன். இப்ப கூட எனக்கு கண்ணீர் வருது. அப்படியா? அது ஒரிஜினல் கண்ணீர்னா கர்ச்சீஃப் தரேன், தொடச்சு. நிஜமா, நான் சொல்றத நம்புங்க. வேணும்னா பாருங்க, உப்பு கரைச்சா அது நிஜமான கண்ணீர். டவுட் இருந்தா டெஸ்ட் பண்ணி பாருங்க. எதுக்குங்க என்ன டெஸ்ட்? இதுக்கு மேலே உங்களை நல்லா அழ வச்சு அப்புறமா டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த கண்ணீர்ல எவ்வளவு உண்மை இருக்குன்னு. என்ன பழைய புத்தி போலியா? டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு இது கஸ்தூரிபா காலேஜ் இல்ல. கம் ஆன் மிஸ் இந்தியா, லெட் அஸ் கோ ஃபார் டின்னர். என்னங்க நீங்க எனக்கு போய் இப்படி மரியாதை செய்றீங்க? இப்போ நீங்க சீஃப் கெஸ்ட் இல்லையா? அது இருக்கட்டும், உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம அப்ப காலேஜ்ல நான் ரொம்ப மட்டமா நடந்துகிட்டு இருக்கேன்ல. ஏங்க இப்படி சொல்றீங்க? நானும் தான் உங்ககிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். அதை விடுங்க. அப்ப வேற இப்ப வேற. ஆமா, இப்ப என்ன சாப்பிடுறீங்க? நீங்க எப்பவுமே சாப்பிடுற கீரை கூட்டு இஞ்சி பச்சடியுமே போதும். அது அங்க அடிமையா இருந்தபோது சாப்பிட்டது. இப்போ நான் ஃப்ரீ பேர்டு. சிலப்பா ஸ்பெஷலா லங்ஃபன் சூப் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஃபர்தரா சில்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன். ஓகே ஓகே. நீங்க போக் டேஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்க சாப்பிடுவீங்களா இந்திரா? போர்க்கா எனக்கு வேண்டாம். சோ கேன்சல் தி போக். லலிதா, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. I want some imported whiskey. 1 black label, 1 Chivas Regal. ஓகே? நான் ட்ரிங்க் சாப்பிடுறதுல அப்ஜெக்ஷன் இல்லையே? அப்ஜெக்ஷனா? நோ நோ. பெர்ஃபார்மன்ஸை பாராட்டிட்டோல, சந்திர மடல்ஸ்லேருந்து ஒன்று கேட்டால் கூட கொண்டு வந்து கொடுக்கணும். இன்னும் அதிக கேட்கறதுக்குள்ள எப்படியாவது மேனேஜ் பண்ணுங்க. ஐ ஹவ் மை ஓன் லிமிடேஷன். ஓகே. இடியட். சும்மா விசில் அடிங்க, பாக்கி நான் பாத்துக்கிறேன். Hi baby. Hello baby. Hi baby. Hello baby. Hey, I'm fast. I'm fast. Hey, don't touch me. Chelappa. Hey, wait. You Chelappa. Chelappa. ஐயோ, நான் செத்தேன். Chelappa. ஐயோ. அவர் அடிச்சாருங்க. என்ன விஷயம் ஆடி? ஐயோ ஆடி. இது டொமேட்டோ சாஸ். நீங்க வாங்க. இந்தாங்க உங்க கார் சாவி. இதாங்க உங்க கார்.
வாசல்லயே வந்து வாசல்லயே நின்னு வாசல்லயே பேசி அப்படியே போறேங்கிறீங்களா? உள்ள வாங்க ம் ப்ளீஸ். ஓகே. வாங்க. ஹலோ, கார் எங்க இருக்கு? கார் சாவி எப்படிங்க? நான் போயிட்டு வரேன். நீங்க எப்படி போவீங்க? அது என்னங்க, என்ன விட மாட்டீங்க போல இருக்கு. பாசத்துல கட்டி போடுறீங்க. கட்டி போட்டா இருந்துருவீங்களா? அம்மாடி, உங்க கைகள்ல தான் விஷயம் இருக்குன்னு நினைச்சா பேச்சுல கூடவா? நமஸ்காரம் சார். செல்லப்பாவா, எப்ப வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். அங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் அந்த கிரக கோளாறுல வந்த சங்கடம் தான். உன் பேரை கெடுக்கிறதுக்கு எவனாவது ஒண்ணு இதுல டாடி, சிக்க வச்சுட்டான். டிரைவர் எங்கேயாவது அனுப்பிச்சிருக்கீங்களா? அங்க இருப்பான் பாரு. ஆ. கங்கை மாதிரி சுத்தமானவன். நீ யாருக்கும் அநியாயம் பண்ணிருக்க மாட்டியே. அது போதும் சார், உங்களுக்காவது புரிஞ்சுதேன். அது விதியோட விளையாட்டியா? நிஜ நிழலாகாது. காலம் நிச்சயம் வெளிப்படுத்தும். நிச்சயமா வெளிப்படுத்தணும் சார். டிரைவர் ரெடி, வாங்க. அது என்னம்மா, வராதவர் வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போனா எப்படி? பாக்கியம், நான் ஏற்கனவே நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். விதவிதமா நீ சாப்பிட்டு இருப்ப. என் வீட்டுக்கு வந்து வெறுங்கையோட போனா எப்படி? ஓகே சார், உங்க திருப்திக்காக இதை மட்டும் எடுத்துட்டு போறேன். இந்த கண்ணு காசு சாவி. குட் நைட். குட் நைட். இட்ஸ் ஓகே. தொட்டு தொட்டு இளங்கில் வெக்கப்பட்டு முத்தம் வைக்குமா? தொட தொட சொக்குமா, துடியடை சொக்கம்மா. ஒரு தரம் கொடித்திடு, மறுதரம் எடுத்திடு, அதில் ஒரு சந்தோஷம் சங்கீதம் உண்டு. இளமை தொட்டு தொட்டு இளங்கில் வெக்கப்பட்டு முத்தம் வைக்குமா? திருநாளா கனியதழ் ரசித்திர கலைகளும் புரிந்திடுமே. அடிலாட்டு சுகம் கோட்டு இதம் பிறக்கிறதே, சிலிர்க்கிறதே, சிரிக்கிறதே. கட்டில் இடம் கொடுக்கும், தொட்டில் குரல் கொடுக்கும். கட்டி பிடிக்கிற பிடிக்கிற, வளக்கிற வளக்கிற, அணைக்கிற அணைக்கிற, ரசிக்கிற ரசிக்கிற, ஒரு சுகம் கண்டாடவா இங்க. இளமை தொட்டு தொட்டு இளங்கில் வெக்கப்பட்டு முத்தம் வைக்குமா? நான் என்னை மறந்தேனே, மதுக்குடம் உடைந்திட அறிமுகம் கிடைத்திடவே. மலர் காட்டு இதழ் சோட்டு வரம் கொடுக்கிறையா, தடுக்கிறையா, இனிக்கிறையா. இளங்கிலி வெக்கப்பட்டு முத்தம் வைக்குமா? இளமை தொட்டு தொட்டு தொட தொட சொக்குமா, துடியிலை சொக்கம்மா. ஒரு
தரம் கொடுத்திடு மறுதரம் எடுத்திடு அதில் ஒரு சந்தோஷம் சங்கீதம் உண்டு இளமை தொட்டு தொட்டு இளங்கிலி வைக்கப்பட்டு முத்தம் வைக்குமா கஷ்டப்பட்டது நீதான், சாதிச்சது நீதான். அந்த கேஷ் பிரைஸ் உனக்கு தான் கொடுக்கணும். எனக்கு அதுல ஒரு பைசா கூட வேண்டாம். என் பிசினஸுக்கு இந்த பாப்புலாரிட்டியே போதும். இந்த பரிசு உனக்கு இல்ல சுதாகர். அன்னைக்கு மதுமிதா என் கையில ராக்கி கட்டின நேரம் தங்கச்சி கை நிறைய பரிசுகள் தரணும்னு நினைச்சேன். அப்ப நடக்கல, இப்பதான் நடக்கணும்னு இருக்கு மாஸ்டர். இல்லப்பா, இத்தனை வருஷமா பல புத்தகங்களை படிச்சு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தினேன். இப்பதான் உன்ன மாதிரி மனுஷங்களை படிச்சு எனக்கு நல்ல பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். மாஸ்டர், அம்மா பரிமாறட்டுமா? சௌந்தர்யா, அவன் எங்க போனான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? யாருமா? எனக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தவன். தனியா தவிச்சுக்கிட்டு இருந்த வேளையில படிச்சவனா மாறி புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தவன். என்ன பெத்தவளா நினைச்சு தினம் வணங்கிக்கிட்டு இருந்த அந்த கபடம் இல்லாதவன இன்னைக்கு என்ன பேர் சொல்லி எப்படி கூப்பிடுறது? கூப்பிட அவையில்லையே. இங்க யார் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கணுங்கிற நியாய நிபந்தனைகளை நான் தான் ஏற்பாடு செஞ்சேன். ஆனா அது ஏன் நெஞ்சிலேயே திருப்பி அடிக்கும், என்ன துடிக்க வைக்கும் நினைக்கலையே. நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு பெரியவங்க சொல்வாங்க. ஆனா எந்த நன்மைக்காக இந்த கெடுதல்? இத நூலா இழைச்சு போயிட்ட மனக்கவலையா இல்ல இந்த பயக்கவலையா? இதோ பாரியா ஏழுமலை வெங்கடசாமி, இங்க நீங்க ரெண்டு பேரும் உரசி உச்சி குட்டின்றதுனா என் பொண்டாட்டி ஆத்துல கவுந்துருவா போல இருக்கு. டைரக்டா பாயிண்ட்ல அட்டாக் பண்ணியா? பின்ன பாயிண்ட் என்னன்னா ராஜி, பணம் உள்ள கிளைண்ட்ஸ் நீ நடத்திட்டு இருக்கிற என்டையர் காலேஜ் பில்டிங் எடுத்து கிரையத்து கேக்குறாங்க. 500 ரூபாய் கட்ட அடுக்கி வச்சுக்கிட்டு பறந்துகிட்டு இதுல இருக்காங்க. உங்க பங்கு எவ்வளவு? பாத்தியா, லாயர் ஒய்ஃப்ல அத கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. ஏ ராஜி, ரெண்டு புத்திசாலிங்க தனித்தனியா வாழாம சோடாவும் விஸ்கியும் போல கலந்து. இதோ பாரியா லாயரே, நீ மறுபடியும் செட்டப் பண்றதுலயே தான் இருக்க. அங்க என் பொண்டாட்டி ஆத்துல இறங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாடிட்டு இருக்கா. புரிஞ்சுக்கயா, உன் ஃபங்க்ஷன் உனக்கு, ஏன் டென்ஷன் எனக்கு. ஸ்பீட் அப். பாயிண்ட் என்னன்னா, உன் காலேஜ்ல நடந்த அசிங்கத்துல இடதுகை விழுந்துருச்சு, செல்லப்பா விட்டுட்டு பூட்டத்துல வலதுகை விழுந்துருச்சு. நீ உலக்காட்ட வாடுறத விட காலேஜ மூடிட்டு காலேஜ் மூட பெற்று போறது இல்ல, நான் இல்ல, என் பொண்ணு கூட இங்க இருந்து நகராது. இங்க பாருங்க, இந்த மண்ணோட மகத்துவம் மனுஷனுக்கு தான் தெரியும். மாடு மாதிரி தலையாற்ற உங்களுக்கு தெரியாது. இனிமே இங்க வராதீங்க. தூள் கிளப்பிட்டா என் ராஜி, எதை என்ன காலமாடுன்னு வாடுறா. பிஏ தமிழ் லிட்டரேச்சரியா ஒரேடி அசத்திட்ட பாரு. என்ன அசத்திட்டாங்களோ என்னவோ, நீங்க இதே மாதிரி கண்டினியூட்டி டயலாக் பேசிட்டு இருந்தாலும் எனக்கு கோலமாவ தான் மிஞ்சும். அம்மாடியோ, இவங்க பவர்ஃபுல் லேடி தான். இந்த இடத்தை விலைக்கு வாங்கி பில்டிங் கட்டி பில்டப் பண்ணலாம் நினைச்சது லவுட். ரெக்ரேஷன் கிளப் வர்றது டவுட். உங்க கமிஷன் இனி அவுட். ஐயோ, சைலண்டா இருக்கிறதே நினைச்சு டயலாக் பேசினேன். கடைசியில ஹீரோ மாதிரி வாய்ஸ்ல ஊடுகட்டலே. ராஜி, ரியலா இது சீரியஸ் மேட்டர். இந்த இடத்தை வாங்குறது நிச்சயம், எனக்கு கமிஷன் வர்றது நிச்சயம், கிளப் வர்றது நிச்சயம். மனசை மாத்திக்கிட்டு இடத்தை காலி செஞ்சுட்டு போயிடு.